இந்த லிக்யூடை ரெடி பண்ணி அடித்த ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் வந்து கொட்டுற பிரச்சனை வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அது இல்லாமல் அந்த வர பிஞ்சியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஷைனிங், அந்த புள்ளி புள்ளியாக வர பூச்சி பிரச்சனை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சைஸுமே எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா பெருசாக வந்து வர ஆரம்பிக்குது. நம்ம எவ்வளோ தான் செடி வளர்கிறதுக்கு நிறையா உரம் கொடுத்தாலுமே அந்த வளர்கிற செடி வந்து இந்த பூச்சிங்கிட்டேருந்து காப்பாற்றுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்படி ரெண்டுத்தையுமே செய்யக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கொடுக்க பார்த்து கண்டிப்பாக எல்லா செடியுமே, ரோஜா செடி மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற எல்லா செடியுமே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து தரும். அது இல்லாமல் வர க்ரோத்தில் வந்து எந்த ஒரு பூச்சியுமே வந்து வராது. அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு யூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாதுளம் செடிக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்துருந்தேன். நிறையா வந்து அதுக்கு முன்னாடி இந்த பிஞ்சு வந்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பூ வைக்கிது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிது. இது கொடுத்தது வந்து ஓரளவுக்கு அந்த பிஞ்சு வந்து கொட்டுறது கண்ட்ரோல் ஆகி வந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா, இது மூணுத்தை சேர்ந்து தான் அந்த லிக்யூடை ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு 3 நாள் கழிச்சு அந்த ஃபெர்டிலைசர் வந்து நல்லாவே ரெடி ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஒரு இது தெரியுது இல்லைங்களா? இதோட லெவல் வந்து பூச்சி வந்து சின்னதாக இருக்குது பார்த்து ஒரு பாதிக்கு பாதி 1:1 ரேஷியோவில் வந்து கலந்தாடிங்க. நான் இப்போ வந்து ஒரு